ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை வழக்கம் போலே நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் 5வது மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை ஆரம்பிச்சு அண்ட் இன்னும் கூட எந்த ஒரு முடிவும் எட்டப்படலை. ஆனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஒரு பாசிட்டிவான அப்டேட் ஈரான் ஓமனோட பேச்சுவார்த்தையிலேருந்து வெளியே வந்திருக்கு. அண்ட் அது கொஞ்சம் பெருசாச்சுன்னா இந்த பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் 2வது செக்மெண்ட்டில் இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது, அதை பார்த்துருவோம். அதனால் சில கம்பெனிஸ் லாபம் அடைய போகிறாங்க, அதையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் 3வது செக்மெண்ட்டில் நம்மளோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மற்ற செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. குறிப்பாக இன்றைக்கி 3 மணிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மேனிப்புலேஷன் நடந்தது. ஏன்னா இன்றைக்கி ஜூலை மாதத்தோட எக்ஸ்பீரியன்றதுனால நல்லா செஞ்சாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசிடுவோம். அண்ட் இன்றைக்கி FIDI பை செய்துட்டு இருக்காங்க. கோல்டு ப்ரைஸஸ் மறுபடியும் விழுந்திருக்கு. இதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு நாளைக்கு வாங்கலாமா அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் 4வது செக்மெண்ட்டில் நம்மளோட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் 42 கம்பெனிஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அந்த செய்திகளை பாருங்கள். அந்த செய்திகளை பார்க்குற பட்சத்தில் அந்த கம்பெனிஸில் ஷேர்ஸ் வாங்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு உங்களாலேயும் முடிவு பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் என்னோடய வீடியோவுக்கு சில கமெண்ட்ஸ் வருது, சார் இந்த ஷேர் வாங்கலாமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நான் இந்த ஷேரை வாங்குங்க வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது. அது சட்டப்படி தப்பு. 1. 2வது, நீங்கள் அந்த மாதிரி கேட்குறதும் உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கெடுதல் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா இது இப்படி தான் ஆரம்பிக்கும். சார் நான் இந்த ஷேரை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்பீங்க. நீ மாதம் ஒரு 500 ரூபா கொடு, நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் ஆரம்பிப்பார். அது கொஞ்ச நாள் போகும், அதுக்கப்புறம் நஷ்டம் வரும். அடுத்தது யாராவது நான் உனக்கு ஆப்ஷன் செல்லிங் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாவோ 75,000 ரூபாவோ கட்ட சொல்லுவாங்க. சரி 50,000 ரூபா தான் நான் ஒரு மாதத்தில் சம்பாதிச்சிடலான்னு சொல்லிட்டு நீங்களும் கட்டுவீங்க. கடைசியில் மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டத்தில் போய் மாட்டிப்பீங்க. ஏன்னா யாராலையுமே அடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. சரிங்களா? அது முடியும். அடுத்தது இன்னொருத்தர் புக்கு விற்கிறேன்னுவார், இன்னொருத்தர் நான் ஈவெண்ட்டுக்கு வரேன் அப்படின்றவாரு. இந்த மாதிரி மாற்றி 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 செஞ்சு 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 பல லட்சம் ரூபாய் இழந்தவங்க இருக்காங்க. ஒன்று நீங்கள் அவங்களுக்கு ஃபீஸாக கட்டி போகும், இன்னொன்று அவங்க ஏதாவது வளர்றதை வச்சு நம்ம பண்ணோம்னா அது நஷ்டமாயிடும். அதனாலேயும் உங்களுக்கு நஷ்டம் வரும். ஸோ ஷார்ட்கட்டுன்றது ஷேர் மார்க்கெட்டில் கிடையாது. நீங்கள் நேர் வழியில் தான் போய் ஆகணும். நீங்கள் படிக்கணும், உங்களோட நாலேஜை ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட இது பைக் ஓட்டுற மாதிரி தான். பைக்குக்கு யாரும் டிரைவர் வைக்க மாட்டோம், நம்மளா கீழே விழுந்து கற்றுக்க வேண்டியது தான். அந்த மாதிரி தான் விஷயம். நீங்கள் ஒரு கம்பெனியை சொல்லி இந்த கம்பெனியை பற்றின அனாலிசிஸ் சொல்லுங்கள் சார், இந்த கம்பெனி எப்படி தேருமா தேராதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லலாம். இந்த கம்பெனியை நான் வாங்கலாமா வாங்க வேணாமான்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பண்ணலாம். அது உதாரணத்துக்கு ஒரு 15 கம்பெனிஸ் ஒரு லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், ஒரு புஸ்வான லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதை டெய்லி பேசி பேசி உங்களை வாங்க வச்சுட்டு டெய்லி என்னோடய வீடியோவில் தம்ப்நெயில்ல அந்த ஷேரை பற்றி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை போட்டு என்னோடய வீடியோவை பார்க்க வைக்கலாம். அதனால் என்ன பயன்? அது அன்எத்திக்கல்ன்றதை தாண்டி அது மாரல் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேரை விலை 1 2ன்னு, அதாவது எப்படி காஃபி சொல்ல முடியாது, ஒரு பஜ்ஜி போண்டா வாங்குற காசுக்கு அந்த ஷேரை வாங்குங்கன்னு சொல்லலாம். ஒரு நல்ல கம்பெனியை விலை வாங்குங்க, ஆவரேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த அனலிஸ்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கு ஒரு 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும், 200 250 ரூபா இருக்கும். நெட்டில் ஃப்ரீயாக கூட எங்கேயாவது கிடைக்கலாம். போய் பார்த்தீங்கன்னா 4வது பக்கமே உங்களுக்கு அதுதான் இருக்கும். டாலர் காஸ்ட் ஆவரேஜுக்கு பற்றி 1950லேருந்து அப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அதாவது இண்டெக்ஸை பீட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் SIP பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அது சொல்கிறதுல எதுவும் இல்லை. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ 42 கம்பெனிஸ் நான் சொல்கிறேன் செய்திகளை. இந்த 42 கம்பெனியில் 5,000 ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்கினா கூட எனக்கு 2,10,000 ரூபா பக்கத்தில் வேணும். அவ்வளோ பணம் என்கிட்ட இருக்குமா? அவ்வளோ பணத்துக்கு நாளைக்கு ஒரே நாளில் நான் ஷேர்ஸை வாங்குவேன்னா? யாராலையுமே அது வாங்கவும் முடியாது. ஒரே நேரத்தில் 42 ஆர்டரை போடவும் முடியாது. ஆனால் அந்த 42 கம்பெனிஸை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அதில் ஷேர்ஸ் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களால் முடிவு பண்ண முடியும். ஒரு பேப்பர் பேனை எடுத்துகிட்டு இந்த கம்பெனி இந்த செய்தி இருக்குது, இந்த கம்பெனிக்கு இந்த செய்தினால் எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ நஷ்டம் வரும். இப்போ உதாரணத்துக்கு ITCயோட ஷேர் ப்ரைஸ் விழுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ரிசல்ட் வீக்காக வரும்னு சொல்லிட்டு. காரணம், இந்துஸ்தான் யூனிலிவர் நேற்று ரிசல்ட், இன்றைக்கி காலையில் ரிசல்ட் பண்ணவங்க நல்லா விடல. நேற்று காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் ரிசல்ட் ஒழுங்காக விடல, மார்ஜின் ப்ரெஷர். இன்றைக்கி VST இண்டஸ்ட்ரீஸ் இன்னொரு சிகரெட் கம்பெனி, அவங்களது மார்ஜின் ப்ரெஷர் இருக்குது. சிகரெட்டில் மார்ஜின் ப்ரெஷரு, இந்துஸ்தான் யூனிவரில் மார்ஜின் ப்ரெஷரு. ஸோ அடி வாங்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது என்னோட அனாலிசிஸ். இது தப்பாகவும் போகலாம். ஏன்னா நெஸ்லே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, வால்யூம் குரோத் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ITC வால்யூம் குரோத் கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ இல்லை ITC நெகட்டிவான ரிசல்ட்டே கொடுத்து கூட ஆல்ரெடி உன்னை அடித்து முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு பெரிய பிளேயர்ஸ் நினச்சிட்டாங்கன்னா
மார்க்கெட்டில் அங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அனாலிசிஸை நீங்கள் தான் பண்ணணும். அண்டு இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன், யார்கிட்டையும் நீங்கள் சஜஷன் கேட்காதீங்க. அதுதான் உங்களை ஏமாத்துறதுக்கான முதல் படிக்கட்டாக நீங்களே வந்து கதவை திறந்து வந்து என்னை ஏமாற்றிக்கோன்னு சொல்கிற மாதிரி. இதை வந்து ஒரு தம்பியா, ஒரு அண்ணனா, ஒரு சகோதரனா, ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன். யார்கிட்டையும் 10 பைசா கூட கொடுக்காதீங்க. யாருக்குமே ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் தெரியாது. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 50-50% லாபம் வரத்துக்கு 50% சான்ஸ் இருக்குது, நஷ்டம் வரத்துக்கு 50% சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸை அதிகப்படுத்தணும். அதாவது வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகப்படுத்தணும், லூசிங் ப்ராபபிலிட்டி கம்மிப்படுத்தணும். அதுக்கான ஃபேக்டை வந்து தேடணும். இதன் காரணமாக இது ஜெயிக்கும், இதன் காரணமாக இது ஜெயிக்கும், இந்த இண்டிகேட்டரில் பை சிக்னல் வந்திருக்கு, இப்போ இந்த நியூஸ் வந்ததுனால இது வந்து ஏறும், ஆல்ரெடி வந்து ஒரு 2% டிவிடெண்ட் தரான். இந்த மாதிரி வந்து இதுக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டியை அதிகப்படுத்தணும். இண்டிகேட்டர் அனும்போது யாராவது இண்டிகேட்டர் விற்றாலும் அதையும் வாங்காதீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இண்டிகேட்டருமே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான். நீங்கள் வந்து பிஎஸ்சி மேக்ஸோ எம்எஸ்சி மேக்ஸோ படிச்சிருந்தீங்கன்னா உங்களாலே ஒரு இண்டிகேட்டர் உருவாக்க முடியும். சரிங்களா? ஸோ யாருக்கும் ₹1 கூட கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் சஜஷன் கேட்காதீங்க, யாருக்கும் எதுவும் தெரியாது. அதை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நிறைய நியூஸ் இருக்கிறதுனால கடகடன்னு எல்லாத்தையும் பார்த்துருவோம். அண்ட் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்னு வந்தோம்னா, ஈரான் அமெரிக்கா போர் ஆரம்பித்தது பிப்ரவரி 28 முன்னாள் அயத்துல்லா கமேனி அவர்களை வந்து கொன்னதுனால வந்து இந்த போர் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 5 மாதமாக இந்த போர் நடந்துட்டுருக்கு, இன்னும் வந்து முடியல. அண்ட் ஈவன் இந்த கோவிட் காலகட்டத்துலேயும் சரி, ரஷ்யா உக்ரைன் போர்லேயும் சரி, ஒரு 3-4 மாதத்துலேயும் நமக்கு வந்து கிளாரிட்டி கிடச்சிது. இதுக்கு மேலே இந்த பிரச்சனை வந்து பெருசாகாதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு கிளாரிட்டி கிடச்சது, ஏற ஆரம்பிச்சது. ஆனால் 5 மாதம் ஆகியும் மார்க்கெட் வந்து மதில் மேல் பூனை மாதிரி வந்து அப்படியே இருக்குது. அதாவது மேலே வந்து இன்னும் ஒரு 2300 பாயிண்ட் போக வேண்டியது இருக்குது. மேலே வந்து பீக்கை ரீச் பண்ணால் கீழே வந்து ஒரு 1500 பாயிண்ட்டுக்கு கீழே வந்து மேலே வந்துருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ தான் இந்த நிலைமையாக இருக்குது. ஆனால் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா, நேற்று ஹவுத்தீஸும் சவுதி மேலே அட்டாக் பண்ணலை, ஈரான் அமெரிக்காவும் அட்டாக் பண்ணல. இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. மாற்றி மாற்றி வந்து எஸ்கலேட் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை விடுறாங்களே தவிர்த்து பெருசாக அட்டாக் நடக்கலை. ஆனால் சவுதி அரேபியா என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஈராக்லேருந்து எங்களுக்கு மேலே ட்ரோன் தாக்குதல் வருது. ஈரான் கிடையாது, பக்கத்தில் ஈராக். அதாவது ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் வந்து அட்டாக்கை நிறுத்திட்டாங்க. இப்போ ஈராக்லேருந்து ட்ரோன் தாக்குதல் வருதுன்னா இதில் 2 விஷயம். ஒன்று, ஈராக்கில் ஈரானோட ப்ராக்சிஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டாங்க. இதை ஒன்று புரிஞ்சுக்கலாம். 2வது வந்து ஏமன் நாட்டில் ஹவுத்தீஸ் கிட்ட ஆயுத பலம் குறைஞ்சிருக்கணும். இல்லையா, ஏதாவது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வந்தால் ஆயுதங்கள் நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க. இந்த 2 விதமும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது எதுவாக இருந்தாலும் வந்து அது நல்லது கிடையாது, இது எஸ்கலேட் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று அமெரிக்கா ஒரு ட்ரோனை வந்து ஈராக்கில் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. இந்த ஈரானோட ப்ராக்சிஸ் அதையும் வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மொத்தமாக வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் மொத்தமாகவே ஈரான் வந்து அவங்களோட ப்ராக்சிஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது காசாவாக இருக்கட்டும், ஹமாஸாக இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஹவுத்தீஸாக இருக்கட்டும், இது மாதிரி ஃபுல்லாக கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அண்ட் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஒரு செய்தி என்னென்னா, ஸ்டேட் ஆஃப் பாப் அல்விந்தி இருக்குல்ல, அதில் வந்து இந்த போர், இந்த ஹவுத்தீஸ் ஆரம்பித்த ரீசெண்ட் எஸ்கலேஷனுக்கு முன்னாடி போன கப்பல்களில் 50% தான் போதும். அண்ட் இதன் காரணமாக வந்து மறுபடியும் குரூட் ஆயில் மேலே ஒரு ப்ரெஷர் வந்து உண்டாகும்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் வந்து லைட்டாக ஏற ஆரம்பிச்சது. ஆனால் பெருசாக எஸ்கலேஷன் எதுவும் நடக்காததுனால மறுபடியும் வந்து குரூட் ஆயிலோட விலை $84 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஈரான் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓமனோட நாங்கள் நடத்தின பேச்சுவார்த்தையில் வந்து அமெரிக்காவை நாங்கள் சேர்த்துக்கல, அமெரிக்காவோட நாங்கள் எது விதமான பேச்சுவார்த்தை வைக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் எங்களோட கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போர் நடத்தணுமா இல்லை பீஸை மீடியேட் பண்ணணுமான்றது அமெரிக்கா எங்களுக்கு சொல்லக்கூடாது, அது எங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நேற்று பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு வந்து ஈரானோட நாங்கள் பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு தான் இருக்கோம், இன்னமும் கூட ஒரு நல்ல டீலை சைன் பண்ணுறதுக்கு ஈரானுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, ஒரு வேளை இதை அவங்க தவற விட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதலை வந்து அமெரிக்கா பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்லிட முடியாது. காரணம், நாளைக்கு அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வோட மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலைன்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணாரோன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதையும் நம்ம வந்து மிட்டிகேட் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த போர் வந்து பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சது இல்லையா, இந்த 5 மாதத்தில் 600 அமெரிக்கர்கள் வந்து காயமடைஞ்சிருக்கிறதா வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு அங்கே அமெரிக்காவில் ஒரு நெகட்டிவான விஷயம் அமையும். இது அவரோட தோல்விக்கு கூட வழிவகுக்கலாம். இது வந்து மார்க்கெட்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ட்ரம்ப்போட அதிகாரம் கம்மியாகும் போது அவர் இந்த மாதிரி வரவும் போகிற மேலாம் வந்து டேக்ஸை போடுறேன், அட்டாக்கை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் அமைதியாக இருப்பார். ஸோ இது வந்து மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்படணும். அண்ட் ஈரான் வந்து ஒரு புது ட்ரோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவும் ஒரு ட்ரோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பின்னாடி பார்ப்போம். இந்த ட்ரோன் வந்து கேமிகேசி ட்ரோன். இது வந்து முன்னே இருந்த ட்ரோன் வகைகளை விட ஃபாஸ்டராக இருக்குது, அதே மாதிரி ஸ்டெல்த்தியராக இருக்குது. அதாவது யாருமே அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸை பைபாஸ் பண்ணி அதனால் அட்டாக் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம்.
அண்ட் எவனாவது ஒருத்தன் தோத்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அது அமெரிக்கா கூட தோத்துட்டு போட்டோம், நம்மளுக்கு பிரச்சனை முடிஞ்சா சரின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா 5 மாதமாக வந்து இன்னமும் கூட நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட நெத்தன்யாகு வந்து இன்னைக்கு பேச போகிறதா வந்து செய்திகள் இருக்குது. அண்ட் சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நெத்தன்யாகு வந்து துருக்கிக்கு வந்து F-35 விற்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரா ட்ரம்ப் கிட்ட. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால நாங்கள் யாருக்கு எதை விற்கணும் விற்கக்கூடாதுன்றது எங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை சொல்லக்கூடாது, ஏன்னா துருக்கி வந்து எங்களோட மிக சிறந்த ஒரு கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம துருக்கியோட பாஸ்ட் பிஹேவியரை பார்த்தோம்னா, ஈவன் நம்ம கூட இந்தியா கூட துருக்கியில் நின்று இருக்கும் ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னா மிகப்பெரிய அளவுக்கு மருத்துவ பொருட்களை வந்து நம்ம அனுப்பியிருக்கோம், இப்போ வெனிசுலாக்கு அனுப்புற மாதிரி. ஆனால் இருந்தாலும் கூட பாகிஸ்தான் தான் அநியாயமாக நம்ம மேலே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க வந்து நமக்கும் சப்போர்ட் பண்ணணும்னா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆனால் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பாகிஸ்தானே தப்பு பண்ணாலும் கூட. அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து துருக்கி கிட்ட இருக்குது. ஸோ இது எப்படி முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை. அண்ட் இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஈரானும் ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. எதுக்குன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமையில் காஸ்பியன் சீல வந்து ஒரு கப்பல் அடித்தாங்க இல்லையா, ஈரானோட ஒரு மிலிட்ரி கார்கோவை, அதை அடித்தது வந்து உக்ரைன். அதை பற்றின பேச்சுவார்த்தை வந்து 2 பேருக்குள்ளார இருக்குது. அண்ட் கூடிய சீக்கிரமே 2 பேர் சேர்ந்து உக்ரைனை சாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த பக்கம் சைனா பக்கம் வந்தோம்னா, அதான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது சைனா ஒரு புது ட்ரோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த ட்ரோன் வந்து கம்ப்ளீட்டாக லோட் பண்ணிவிட்டு, அதாவது வெடிப்பொருட்களெல்லாம் வந்து லோட் பண்ணினதுக்கப்புறம் 24 மணி நேரம் பறந்துகிட்டே இருக்க முடியுமா. அந்த மாதிரி ஒரு ட்ரோனை வந்து சைனா உருவாக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஈரான் போரில் ஈடுபடுத்துவாங்களா மாட்டாங்கன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து தொடர்ந்து ட்ரம்ப்பும் வந்து சைனாவை வந்து வம்புக்கு இழுத்துட்டு தான் இருக்காரு. ஒரு பக்கம் வந்து சைனா வந்து ஆயுதங்கள் விற்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் வம்புக்கு இருக்கிற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இது இப்படி இருக்கும்போது ஆக்சியோஸ் செய்தி ஊடகத்தில் வந்த விஷயம் என்னென்னா, அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலரை வந்து செலவு பண்ண போகிறாங்களாம். எதுக்குன்னா, இந்த உலகத்தில் இப்போ சைனாவோட ஆதிக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, அதை தடுத்து நிறுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் எல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ட்ரம்ப்பை வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும், எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. இந்த ஆள் கூட ஏகிறதுக்கு நம்ம சைனாக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஒரு அப்டேட் என்னென்னா, ஜப்பானில் 7.1 ரிக்டர் ஸ்கேலில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. நம்ம போன மாதம் வியாழக்கிழமை ஒரு நாள் வந்து வெனிசுலாவில் இதே மாதிரி தான் 7.2 7.5 ரிக்டர் ஸ்கேலில் வந்து நிலநடுக்கம் வந்தது. அதாவது இந்த 7க்கு மேலே வந்தாலே மிகப்பெரிய அளவுக்கு சேதத்தை வந்து அது ஏற்படுத்தும், அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த 7.1 ரிக்டர் ஸ்கேலில் வந்த நிலநடுக்கத்தினால சுனாமி எச்சரிக்கை வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இந்தோனேஷியா ஜக்கார்ட்டா பக்கம் வராத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பேட்டர்னை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, முதல்ல வெனிசுலாவில் வருது, அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு ஈரானில் வந்தது, இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஜப்பான் பக்கம் வந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் பயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், பயப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அண்ட் ஜப்பானியர்களுக்கு யாருக்கும் பெருசாக பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம். அண்ட் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே வந்து இன்னொரு அப்டேட் என்னென்னா, ஓமன் வந்து ஈரான் கிட்ட ஒரு ப்ரொப்போசலை வச்சுருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில். லாஸ்ட் 3 நாள் நடந்த பேச்சுவார்த்தையில் இப்போ மலாக்கன் ஸ்ட்ரெயிட், இந்த இந்தோனேஷியா சிங்கப்பூர் வழியாக வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் இருக்கு இல்லையா, அந்த மலாக்கன் ஸ்ட்ரெயிட்டை இந்தோனேஷியா, சிங்கப்பூர், அதுக்கப்புறம் மலேசியா, இந்த 3 நாடுகளும் சேர்ந்து தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு வந்து அவங்க வந்து காசு வாங்குறதில்ல, யாராவது கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம், அந்த பக்கம் போகிற கப்பல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா பண்ணலாம், ஒரு ஃபண்டுக்கு வந்து உதவி பண்ணுறாங்களே அந்த மாதிரி. ஆனால் கண்டிப்பாக வந்து காசை கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி எந்த சட்டமும் இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கா வந்து 3 நாடுகளும் சேர்ந்து கவர்ன் பண்ணுற மாதிரி, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸையும் வந்து பல நாடுகள் சேர்ந்து கவர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஆஃப்னா வந்து ஈரான் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி நமக்கு தெரியல. ஒருவேளை இது ஈரான் ஒத்துக்கிற பட்சத்தில் இந்த பக்கம் கல்ஃப் நாடுகள், ஓமன் எல்லாருமே சேர்ந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மேனேஜ் பண்ணுற பட்சத்தில் இந்த பிரச்சனை முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது இன்னும் 2-3 நாள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், எப்படியோ இந்த பிரச்சனை முடிஞ்சால் சரி அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இது கரெக்டாக வந்ததுன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இந்த க்ரூட் ஆயில் டென்ஷனும் முடிஞ்சிடும். அண்டு இன்றைக்கி வந்த இன்னொரு அப்டேட் என்னென்னா, சைனா வந்து இந்தியாவை நோக்கி வந்து ஒரு 11 ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஒரு 240 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கு ஃபைட்டர் ஜெட்டை குவிச்சு வைக்கிறது இதுதான் வரலாற்றிலே முதல் முறை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதனால் வந்து நம்மளோட ஆர்மி வந்து ஹை அலர்ட்டில் இருக்குது. ஒரு பக்கம் வந்து டெல்லியில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து சைனாவோட எல்லையில் வந்து இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்டை ரெடியாக வச்சுருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை வந்து நமக்கு ஏற்படுத்துது. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் மேலே வந்து ஒரு அப்டேட் என்னென்னா, நேற்று ஈரான் சொன்னாங்களே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறோன்ட்டு, அதுக்கு ட்ரம்ப் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு. ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோல் பண்ணல, நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஈரான் இன்னொரு விஷயத்தையும் ஒத்துட்டு இருக்காங்க, என்னென்னா இந்த அமெரிக்காவோட நடந்த போர்னால 230 மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு நேச்சுரல் கேஸ் உற்பத்தி வந்து சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மேக்ஸிமம் வந்து அந்த சவுத் ஃபார்ஸ் கேஸ் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதில் ஏற்பட்ட சேதத்தை பற்றி தான் சொல்கிறாங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் அலுமினியம் உற்பத்தியும் வந்து சேதம் அடைஞ்சிருக்கிறது முக்கியமான விஷயம் தான். இதனால் கேஸ் ப்ரைஸஸ் மேலே ஒரு ஃப்ளக்சுவேஷன் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த ஹவுதிஸ் வந்து பாபல் மந்தீபை மூடினதால இப்போ சவுதி அரேபியா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த சூப்பர் டேங்கர்ஸ் பெரிய டேங்கர் கப்பல்களை தான் இந்த பக்கம் எஜிப்து பக்கம் அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த மேப்பை வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் போட்டிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்படி இருக்குது இந்த நிலப்பகுதிக்கு மேலே வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், கீழே வந்து ரெட் சி. சரிங்களா? இந்த ரெட் சியில் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பாபல் மந்தீப், இந்த பக்கம் வந்து சுயஸ் கேனல். இப்போ இந்த பக்கம் வந்து ஹவுதிஸ் வந்து மூடிட்டதுனால இந்த பக்கம் வந்து கப்பலை அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியோ ஒன்று இவங்களுக்கு வந்து க்ரூட் ஆயிலை வித்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த க்ரூட் ஆயில் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கணும். நடுவில் நிறுத்திட்டாங்கன்னா நடுவில் வந்து தண்ணி சேர்ந்துடுறது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதனால் வந்து ஃபர்தராக வந்து உற்பத்தி பண்ணும்போது ஏகப்பட்ட செலவுகள் வரும். அதனால் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் கோவிட் டைமில் கூட க்ரூட் ஆயில் வந்து மைனஸில் போச்சு. நான் காசு கூட கொடுக்குறேன், க்ரூட் ஆயில் எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து விலைக்கு போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ சவுதி அரேபியாவுக்கும் இருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் நடுவில் வந்து செட்டில்மெண்ட் ஆகிட்டு 2 பேரும் அமைதியாக இருந்தாங்க, மறுபடியும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் நடந்திருக்க விஷயம். இந்த ஓமன் ஈரான் முடிவு பண்ண இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அடுத்து நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள் என்னென்னா, நம்மளோட அரசாங்கம் வந்து ஆர்பிஐக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. எதுக்குன்னா 10 ரூபாய் 20 ரூபா நோட்டை வந்து புதுசாக விட போகிறாங்க. இது வந்து பிளாஸ்டிக்கில் பாலிமரில் வரப்போகுது. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபா நோட் வந்து பயங்கர டேமேஜ் ஆகிருக்கும் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்தாச்சு, அதனோட லைஃப் டைம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோ ஆஷ் மெட்டலர்ஜிக்கல் கோக்குக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த மெட்டலர்ஜிக்கல் கோக்குன்னா என்னென்னா, இந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு விதமான கோல் தான். இதை வந்து இந்த இரும்பு தாது பொருள் இருக்கு இல்லையா, அது கூட போட்டுட்டு சூடு பண்ணுவாங்க. இப்படி சூடு பண்ணும்போது இந்த லோ ஆஷன் போது சாம்பல் கம்மியாக வரும். இது வந்து ஸ்டீல் உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றுது. சரிங்களா? இது இயல்பாக வந்து பெரிய அளவுக்கு வந்து இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உள்நாட்டிலையும் வந்து பல ஸ்டீல் பிளான்ட்ஸ் வந்து இதை வந்து அவங்களே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா, அதனால். இப்போ அரசாங்கம் இந்த மாதிரி இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டுட்டா இப்போ இந்த பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே உற்பத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஸ்டீல் பிளான்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டீல் பிளான்ட் அந்த தள்ளப்படும் போது உள்நாட்டில் நிலக்கரியோட சேல்ஸ் வந்து அதிகமாகும். இதனால் கோல் இந்தியா, பிசிசிஎல் மாதிரி கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மள மாதிரி 2 வீலர் 4 வீலர் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BS6 வண்டியாக இருந்தால் கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்க போகிறாங்க. என்னன்னா, இதுக்கு மேலே பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 1 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதை 3 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருக்காங்க. அதாவது BS6 வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும். இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இந்தியா யூரோப்பியன் ட்ரேட் டீல் வந்து பார்த்தோம்னா ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனோட எம்பாசிடர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட டெலிகாம் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தமாக சிம் கார்டு வச்சுருக்கவங்களோட எண்ணிக்கை வந்து 134 கோடி 80 லட்சமாக வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜூன் மாதத்தில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் நெட்ஒர்க் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 59,90,000 பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து டெலிகாம் செக்டார் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளோரிஷாக இருக்குன்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குது. அண்ட் நம்மளோட இந்தியாவில் புகையிலை ஏற்றுமதி வந்து கிட்டத்தட்ட 166% அளவுக்கு லாஸ்ட் டிகேடுக்கும் இந்த டிகேட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் போன ஒரு வருஷத்தில் வந்து 17,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த புகையிலையை வந்து நாங்கள் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து ஆந்திராவில் வந்து புகையிலை உற்பத்திக்கே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையோட ரிஃப்ளெக்ஷனாக தான் வந்து சிகரெட் கம்பெனிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மார்ஜின் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தோண ஆரம்பிக்குது. அண்ட் இவி பாலிசி, அதாவது புதுசாக வந்து கவர்மெண்ட் வந்து இவி பாலிசியை மாற்ற போகிறாங்க. அண்ட் இந்த இவி பாலிசியில் வெறும் வந்து இன்சென்டிவ் கொடுக்கறது அது இதுன்னு மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வரது, பேட்டரி எக்கோசிஸ்டம், மேக் இன் இந்தியா திட்டம், அதே மாதிரி மற்ற எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் வந்து இந்த இவி செக்மெண்ட்டில் கொண்டு வரதுக்கான பிளான் பண்ண போகிறாங்க. இதில் முக்கியமாக வந்து லாபம் அடி போகிற கம்பெனி எதுனா சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து நிறைய உருவாக்கும் போது டாடா பவர் மாதிரியான கம்பெனிஸ் லாபம் அடைவாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி பேட்டரி எக்கோசிஸ்டம், பேட்டரி கம்பெனிஸ் வந்து லாபம் அடைவாங்க. அதே மாதிரி மேக் இன் இந்தியான் போது ஆட்டோ உதிரி பாகங்கள் செய்யக்கூடிய கம்பெனிஸ் வந்து லாபம் அடைவாங்க. காரணம் என்னென்னா, சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சைனாலேருந்து வண்டி இறக்கிட்டு அவங்க பேரை போட்டு விற்றுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ ஆன்சிலரி, இந்த ஆட்டோ உதிரி பாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் விஷயமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாலாவதாக பார்த்தோம்னா 2 வீலர் 4 வீலர் 3 வீலர் ஆட்டோ மாதிரியான விஷயங்களும் விற்கும்போது அத்துல் ஆட்டோ மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து பாசிட்டிவ் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்க்கரையோட ஹோல்சேல் டீலர் இருப்பாங்க இல்லையா, வர ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து
இவங்களும் வந்து ரெகுலராக இவங்களோட ஸ்டாக் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது சக்கரை வந்து எவ்வளோ கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சந்தேகத்தை நமக்கு உண்டாக்குது. காரணம் வந்து நம்ம ஒரு 1-1.5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். சர்க்கரைக்கான தேவை வந்து அதிகமாகுமோ, அதாவது டிமாண்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை படிச்சிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எத்தனாலோட உற்பத்தி காரணமாக சுகர் மில்ஸ் எல்லாமே எத்தனால் உற்பத்தியில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சர்க்கரையோட உற்பத்தியை விட. இதனாலே வந்து ஏற்றுமதி நாங்கள் நிறுத்துறோன்ற மாதிரி சில அப்டேட்ஸ் வந்து வந்தது. அதை நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்ததுனால சர்க்கரையோட விலை வந்து கம்மிங் டேஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள். அண்ட் யூரியாவோட இறக்குமதி வந்து 83% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேரிஃப் சீசன் அளவுக்கு தேவையான அளவுக்கு யூரியா வந்து நம்மளோட உள்நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. யூரியாவோட இறக்குமதி வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த உணவுப் பொருட்கள் ஃபுட் ப்ரைஸஸ் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா யூரியாவோட விலை வந்து ஏற்றாமல் இருக்காங்க. இது எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருந்தது. 2018-19 யூரியாவோட விலை வந்து ஏற்றலை. அரசாங்கம் மானியமாக கொடுக்கக்கூடிய யூரியாவோட விலை. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து 3வது செக்மெண்ட் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்தோம்னா, இன்றைக்கி காலையில் நம்மளோட நிஃப்டி வந்து ஒரு 24 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. பெரிய கேப் டவுன் இல்லை. அண்ட் ஓப்பன் ஆகிட்டு என்டையர் டே வந்து மார்க்கெட் கன்சால்டேட்டாக தான் இருந்தது. பெரிய மாற்றம் இல்லை. ஒரு 100 பாயிண்ட் கூட தான். மேலே ஒரு 50, கீழே ஒரு 50 மாதிரி இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் 3 மணிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மேனிப்புலேஷன் இருந்தது. கரெக்டாக 3 மணிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு செல் ஆஃப் பேங்க் நிஃப்டியில் 100 பாயிண்ட் அளவுக்கு இருந்தது. அது பார்க்கும்போது மேனிப்புலேஷன் தெரிஞ்சது. காரணம் என்னென்னா, எந்த ரீபேலன்சிங் பற்றின செய்திகளும் இல்லை. அதனால் வந்து இது மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இன்னொன்று இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. அதனால் மேனிப்புலேட் பண்ணுறாங்க நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ மேனிப்புலேட் தான் பண்ணுறாங்க. இது ரெக்கவர் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். ரெக்கவரும் ஆச்சு. கரெக்டாக 3:15க்கு 3:17க்கு அந்த மாதிரி ரெக்கவர் ஆகிடுச்சு. ஆனால் ரெக்கவர் ஆனது 160 பாயிண்ட் ரெக்கவர் ஆகுது. 100 பாயிண்ட் விழுந்துட்டு 160 பாயிண்ட் ரெக்கவர் ஆகுது. அந்த 160 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே மறுபடியும் வந்து 150 பாயிண்ட் விழுது. ஸோ இந்த ஜிக்ஸாக் மூலம் வந்து இன்ட்ராடேல பண்ண எல்லா ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து வைப் அவுட் ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களோட ட்ரேடிங் டே எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. அதுவும் லாஸ்ட் ½ அன் ஹவர் வந்து பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு எடுத்தோம்னா மொத்தம் 3300 கம்பெனியில் 1160 கம்பெனிஸ் அளவுக்கு பாசிட்டிவாகவும் 2133 கம்பெனிஸ் அளவுக்கு நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. ப்ராடர் மார்க்கெட்டாக இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்திருக்கு. இருந்தாலும் கூட இன்றைக்கி FIDI வந்து 2 பேருமே பை சைடு இருக்காங்க. அண்ட் ஆட்டோ செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா 0.6% பாசிட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி ஒரு 0.5% நெகட்டிவாகவும், FMCG 1.25% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்துஸ்தான் யூனிலிவரோட ரிசல்ட் தான். அது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 0.2% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஐடி செக்டரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரேலி. இன்ட்ராடேல 4% மேலே பாசிட்டிவ் வந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல 3.3% அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது ஏஐக்கு எதிரான ஒரு ட்ரேட் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. அதாவது இன்டர்நேஷ்னலாக வந்து ஏஐயோட ஸ்டாக்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு செல் ஆஃபில் இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட கொரியன் மார்க்கெட்டில் SGINX அந்த கம்பெனி வந்து 13% விழுந்தது. அதன் காரணமாக காஸ்பை இண்டெக்ஸ் வந்து 10% அளவுக்கு விழுந்தது. ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இப்போ நாம் எப்படி வந்து ஒரு கம்பெனியில் வந்து 3% தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சில ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் இவ்வளோ முதலீடு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ ஏஐயில் வந்து அந்த அளவுக்கு வந்து லாபம் இல்லை. இன்னொன்று வந்து இன்னும் முதலீடு பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்ற ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. இதன் காரணமாக அங்கேருந்து வெளியே வரவங்களுக்கு வேறு டெக்னாலஜி ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது ட்ரெடிஷ்னல் கம்பெனி இப்போ வேல்யூவாக தெரியுது. பெரிய அளவுக்கு கேஷ் ரிச்சாக இருக்காங்க, பெரிய அளவுக்கு டிவிடெண்ட் தராங்க, மிகப்பெரிய அளவுக்கு லாபம் குறையல. அதாவது ஏஐனால இம்பாக்ட் இருந்தாலும் கூட லாபம் குறைஞ்சிருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவுக்கு குறையல. இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரெடிஷ்னல் ஐடி கம்பெனிஸில் வந்து இந்த முதலீடுகள் வர ஆரம்பிக்குது. இது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். சூனர் ஆர் லேட்டர் வந்து மார்க்கெட் வந்து ஐடி ஸ்டாக்ஸை ரிவார்ட் பண்ணுன்றது. அண்ட் அதுக்காக இது இங்கேருந்து ஏறிட்டே போகணும் இல்லை. நாளைக்கே எவனாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு அந்த என்னது ஃப்ளக்கினோ ஏதோ ஒன்று கொடுத்தாலோ இல்லை ஏதாவது ஒரு அறிவிப்பை கொடுத்தாலோ மறுபடியும் ஐடி ஸ்டாக்ஸ் விழலாம். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐடி ஸ்டாக்ஸுக்கு இங்கேருந்து டவுன் சைடு வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். நான் வந்து ஐடி செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 10% என்னோடய போர்ட்லேருந்து ஒதுக்கியிருக்கேன். அண்டு நம்ம பார்க்காத இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் 2 விஷயம் இருக்குது இந்த ரேலிக்கு. ஒன்று, இந்த ஜப்பானில் வந்து புதுசாக அந்த டகேஷி அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக வந்ததுக்கப்புறம் அவங்களோட பொருளாதாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனோட ஒரு விளைவாக வந்து பார்த்தோம்னா, இந்த ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. இதனால் வந்து எண் அங்கே ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது. எண் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த என் கேரி ரேட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். இதை பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். அதாவது அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி, 0% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு போது யார் வேணாலும் லோன் வாங்கிக்கலாம். இப்போ எனக்கே வந்து 1 கோடி ரூபாய் லோன் கொடுத்தாங்கன்னா நான் வீடு கட்டிக்கலாம். வீடு கட்டிட்டேன்னா எனக்கு வந்து வாடகை கொடுக்குற காசு மிச்சம். நான் வாடகை கொடுக்குற காசு வட்டி எப்படி இல்லைன்ற போது 100 வருஷத்துக்கு கூட நான் மெதுவாக லோனை தீர்த்துக்கலாம். இதனால் வந்து எல்லாரும் லோன் வாங்கி என்ன பண்ணுவாங்க,
வேறு மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுவாங்க. இதை தடுக்கிறதுக்காக நம்மளோட நாட்டிலேயே முதலீடு பண்ணுங்க, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதனால என்கேரி ட்ரேட் பாதிக்கப்படுது. அதனோட ஒரு ரிப்பிள் எஃபெக்டாக வந்து ஏஐ ஸ்டாக்ஸில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கலாம். நல்ல லாபத்தில் இருக்கும், வித்துட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடலாம். இது ஒரு விஷயமா இருக்கலாம். இது யாருமே பேச மாட்டேன்றாங்க. ரெண்டாவது, நாளைக்கு யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வோட மீட்டிங் நடக்கும் போது மேக்ஸிமம் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வட்டியை வந்து ஏற்றவும் மாட்டாங்க, இறக்கவும் மாட்டாங்க, ஸ்டேட்டஸ் கோவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. இவங்க வட்டி ஏற்றாமல் போனாங்கன்னா இதனால் வந்து கன்சம்ஷன் வந்து அதே மாதிரி நார்மலாக இருக்கும். வட்டி ஏற்றிட்டாங்கன்னா கன்சம்ஷன் குறையும். நம்ம விப்ரோட ரிசல்ட்டை பார்க்கும்போது கூட பார்த்துருந்தோம், இந்த வட்டி ஏற்றுறதுனால இந்த கன்சப்ஷன் வந்து குறைஞ்சது அமெரிக்காவில் கூட ஹெல்த் கேர் செக்டார்லன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதன் காரணம் வந்து ப்ராஃபிட் குறைஞ்சது விப்ரோக்கு. ஸோ வட்டியை ஏற்றலைன்னா அது வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து இதனாலேயும் வந்து ஐடி கம்பெனிஸ் ரேலியாக இருக்கலாம். ஸோ எந்த காரணமாக இருந்தாலும் ஐடி கம்பெனிஸ் வந்து இப்போ வேல்யூவாக இருக்குது, அதுதான் விஷயம். இதை வந்து ஐடி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு ஃபெடரல் ரிசர்வோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்கிறதுனால தங்கத்தினோட விலை வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட $4025 வந்துருச்சு, மறுபடியும் கிட்டத்தட்ட 2% அளவுக்கு விழுந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றலான்ற அப்டேட் வந்தோம்னா மறுபடியும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு வந்து $14,210 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு $13,020 சொல்லியிருக்காங்க. அண்ட் சில்வர் வந்து ஒரு கிலோக்கு வந்து $2,16,000 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் க்ரூட் ஆயில் $84 பர் பேரல் ரேட் இருக்குது. நம்மளுடைய ஷேனார் இன்னைக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது, 95-85 பைசாவில் இருக்குது. அண்ட் எஃப்ஐடிஏ 2 பேருமே வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 755 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஸ் வந்து $1664 கோடி வந்து வாங்கியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் மேக்ஸிமம் நாளைக்கு நைட்டுக்கு வந்து யாரும் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க பொசிஷன்ஸை. அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னா எட்ஜஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்கன்னா மார்க்கெட் விழும், அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். நமக்கு வந்து வேறு வழி இல்லை. ஸோ பார்த்து உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸுக்கு பிரச்சனை இல்லை, சடனாக ஒரு ஜர்க் ஆனால் கூட மறுபடியும் சூனாராக லேட்டாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகாத போகுது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். இதில் 42 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது, பொறுமையாக பாருங்கள். இது எல்லாமே தேவைப்படக்கூடிய விஷயம்தான். அண்ட் முதல் கம்பெனி ஓம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. இவங்களோட Q1 நம்பர் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 35% அளவுக்கு ஏறி இருக்குது. அண்ட் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 20% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 7.7% மெயின்டைன் பண்ணுறாங்க. அசட் குவாலிட்டி ஃப்ளாட்டாக இருக்குது. நெட் என்பிஏ 1.4% இருக்குது. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து ஜேகே பேப்பர். இவங்களோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது, இருந்தாலும் ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கு. அண்ட் மார்க்கெட் அந்த மாதிரி பண்ணும், நல்ல ரிசல்ட்டை வந்து கீழே தள்ளும், கெட்ட ரிசல்ட் ஓரளவுக்கு சுமாராக ரிசல்ட் கொடுத்த கம்பெனி கூட நல்லா ஏற்றும். அதுக்கான காரணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏறினதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு இன்றைக்கி நடந்திருக்கு. என்னென்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து 80 கோடியிலேருந்து 130 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ வந்து 1772 கோடியிலேருந்து 2000 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 10% ஆகிட்டு இருக்குது, ஆனால் ப்ராஃபிட் வந்து அப்படியே வந்து கிட்டத்தட்ட 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கான முக்கியமான காரணம் இவங்களோட மார்ஜின் வந்து 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 14% வந்து 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்ஜின். இதன் காரணமாக மார்ஜின் எக்ஸ்பேன்ஷன் காரணமாக வந்து இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக மாறி இருக்கு. அண்ட் அடுத்து தேஜஸ் நெட்வொர்க். அண்ட் இவங்க வந்து 4G 5G நெட்வொர்க்ஸில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்களை விற்கக்கூடிய கம்பெனி. டாடா குரூப்பை சேர்ந்த ஒரு கம்பெனி. இவங்களோட Q1 நம்பர் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் வந்து 190 கோடி ஜூன் குவார்ட்டரில் லாஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் 200 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணலை. காரணம் வந்து எக்ஸ்பேன்ஷன், ரிப்பேரிங் காஸ்ட் இதெல்லாம் காரணமாக சொல்கிறாங்க. அண்ட் இதனால் ஷேர் ப்ரைஸை 4% போட்டு அடிச்சிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து பேசிக்கலி ஒரு சாராய கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 88 கோடியிலேருந்து 31 கோடியாக குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அக்விசேஷன் பண்ணதில் ஒரு எக்ஸப்ஷனல் ஒன் டைம் செலவு ஒன்று இருக்குது 30 கோடி ரூபாய்க்கு. அதனால் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்காங்க. ஈவன் அதை சேர்த்து பார்த்தா கூட 61 கோடி 17 கோடி குறைஞ்சிருக்கு. அந்த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 400 கோடி பண்ணவங்க இப்போ 1050 கோடி பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்ஜினில் ஒரு பெரிய ப்ரெஷர் பார்க்க முடியுது. 23லேருந்து 16% குறைஞ்சிருக்கு. என்னதான் வால்யூம் குரோத் இருந்தாலும் மார்ஜினில் ஒரு ப்ரெஷர் பார்க்க முடியுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கேலண்ட் டிஸ்பேட். இவங்க வந்து ஒரு அயன் அண்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் இன்னைக்கு வந்து இவங்களோட ரிசல்ட் வந்து மோசமாக தான் இருக்குது, ஆனால் அப்பர் சர்க்கிட் அடிச்சிருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்களோட ரிசல்ட் வந்து 174 கோடியிலேருந்து 124 கோடியாக குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜினலாக ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இவங்களோட மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு, 22லேருந்து 16% குறைஞ்சிருக்கு. கிளியராக வந்து இது ஒரு மார்ஜின் ப்ரெஷர் தான். மேபி இதுக்கான ஃபர்ஸ்ட் டைம் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் நினைக்கிறாங்களோ என்னமோ. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன கம்பெனி தான், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து சுப்ரீம் பெட்ரோகெம். இதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்குது. இதனால் இன்றைக்கி காலையில் வந்து இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 2% கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் எண்ட் ஆஃப் த டேல வந்து ப்ராஃபிட் புக்கை நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2.5% இதெல்லாம் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இவங்களோட ரிசல்ட் வந்து 81 கோடியிலேருந்து 237 கோடியாக கிட்டத்தட்ட 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
அப்படி இருந்தும் ஷேரை வந்து போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட் எந்தூசியஸ் ஆகலை. மேபி இது வந்து ஒன் டைம் இந்த க்ரூட் ஆயில் ஏறினதுனால ஒரு சான்ஸாக உங்களுக்கு இருக்குமோன்னு சொல்லிட்டு மார்க்கெட் நினைக்குது என்னமோ. அண்ட் மார்ஜின் வந்து 8%லேருந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இவங்களோட ரெவன்யூ வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல, ப்ராஃபிட் வந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா ஒரு 30% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் வந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 300% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பாலாஜி எமைன்ஸ், இவங்களோட ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்குது. 38 கோடியிலேருந்து 75 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈவன் ரெவன்யூ வந்து 358 கோடியிலேருந்து 456 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி உங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 5% அளவுக்கு வந்து மூவ் ஆயிருந்தது இன்ட்ராடேல. அண்ட் எண்ட் ஆஃப் தி டேல இவங்களும் வந்து ப்ராஃபிட் புக் ஆயிருக்காங்க. மேபி அதே காரணமாக இருக்கலாம். அண்ட் வீல்ஸ் இந்தியா, இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஷேர் ப்ரைஸ் வந்து 5% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 30 கோடியிலேருந்து 38 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின்லேயும் மிகப்பெரிய அளவுக்கு கண்ட்ராக்ஷன் இல்லை. அண்ட் நல்ல ஒரு ரிசல்ட். ஆனால் மார்க்கெட் வந்து 5% அளவுக்கு கீழே தள்ளி இருக்குது. அண்ட் CCL ப்ராடக்ட்ஸ், இவங்க வந்து ஒரு காஃபி கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 72லேருந்து 117 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ரீசெண்டாகவே பார்த்தோம் காஃபியோட விலை வந்து அதிகமானதுனாலன்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. அண்ட் இவங்களோட சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 16% மெயின்டைன் பண்ணுறாங்க. இயரான பேசிஸில் 1% மார்ஜினும் ஏற்றிருக்காங்க. ப்ரைஸை வந்து இவங்க ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் கிளியரான ஒரு எட்ஜ் வந்து இவங்களுக்கு தெரிய முடியுது. அண்ட் அடுத்து டாடா மோட்டார் பேசஞ்சருக்கு வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் இவங்களுக்கு வந்து சனாந்த் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. அங்கே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால ஆப்ரேஷன் வந்து இடையூறாக இருக்குது. கூடிய சீக்கிரமாக இதை வந்து சரி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நம்புறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ். அண்ட் அடுத்து ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பைப்பை வந்து ரெடி பண்ணக்கூடிய கம்பெனி. ஏன்னா இந்த பெரிய பெரிய மிஷினரிஸில் கூலண்ட்டுக்கெல்லாம் வந்து மெட்டல் பைப் வந்து போகும். அந்த மெட்டல் பைப்பை தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் இருக்காங்க. ஸோ கூலண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆயிலாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஸோ இந்த பைப்பை தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 7 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க இப்போ 19 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ரெவன்யூ வந்து அப்படியே டபுளாக இருக்குது. 79லேருந்து 140 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினும் வந்து கிட்டத்தட்ட 5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு இவங்க நல்ல கம்பெனி தான். இவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் படித்தவங்க வந்து இதை வந்து புரிஞ்சுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் வந்து ஃபைனான்ஸ் படித்தேன். அதனால் வந்து எனக்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பற்றி ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். இதுவா இப்படியான்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக புரியும். அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு நம்ம மைண்ட் அங்கே போகுது. அடுத்து இண்டஸ்டவர் இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட மார்ஜின் வந்து ஒரு ஸ்லைட் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் கூட வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்னு சொல்லலாம். 1737 கோடி லாபம் பண்ணவங்க இப்போ 1746 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. அண்ட் மார்ஜின் வந்து 53% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான ரிசல்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் வோடஃபோன் ஐடியா, ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ எவனாக இருந்தாலும் சரி இவனை தாண்டி தான் போயாகணும். ஏன்னா இவங்க தான் வந்து டவர் வந்து சப்ளை பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து ஹாப்பியஸ்ட் மைண்டு, இவங்களோட ரிசல்ட் வந்து நியூட்ரலாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 61 கோடி லாபம் பண்ணவங்க இந்த குவார்ட்டரில் வந்து 68 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. மார்ஜினில் வந்து கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு ஒரு ஹைக் வந்து பார்க்க முடியுது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக வந்து இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து விக்ரம்னு சொன்னாங்க. அதாவது ஷேர் ப்ரைஸ் வந்து இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஓஹோன்னு இந்த கம்பெனி இப்போ வந்து இப்படி இருக்குது. ரீசெண்டாக தான் ஒரு 2021 அப்புறம் தான் இது லிஸ்ட் ஆச்சு. அண்ட் அடுத்து டாடா மோட்டார்ஸ் கம்பெனி, இவங்க வந்து என்னென்னா இவங்களோட சப்சிடரி கம்பெனினா டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. இவங்களோட சப்சிடரி கம்பெனியில் டிவிஎஸ் கிரெடிட் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இதில் வந்து 4.4% ஸ்டேக்ஸை வந்து 711 கோடி கொடுத்து வாங்க போகிறாங்க. இதை வாங்கினதுக்கப்புறம் இவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் வந்து 85% இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து ஓரியன் போ சொல்யூஷன் வந்து பார்த்தோம்னா 11% அளவுக்கு விழுந்திருக்காங்க. காரணம் வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது 61 கோடி லாபம் பண்ணாங்க, இப்போ 46 கோடி பண்ணியிருக்காங்க. 15 கோடி அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இவங்களோட சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மார்ஜின் ப்ரெஷர்னால இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. இதை பார்த்துக்கோங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் சிப்லா வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 2.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. காரணம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்துமா ட்ரக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு, USFDA அப்ரூவல். ஸோ இது வந்து ஆஸ்துமா COPD ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது சிப்லாக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் கோஃபோர்ஜ் வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ வந்து 49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் எல்லாம் தூக்கிட்டு பார்த்தாக்கா ப்ராஃபிட் வந்து 96% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைனாவில் வந்து இவங்க வந்து ஒரு ஆஃபீஸை போட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பேன்ஷனும் பண்ண போகிறதுனால ஷேர் வந்து இன்றைக்கி 10% அளவுக்கு ஏறி இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து 10,000 இன்றைக்கி ஐடி செக்டரே வந்து ஓரளவுக்கு குஜாலாக இருந்தது, அதனால தான். அண்ட் அடுத்து ஓம் இன்ஃப்ரா, இவங்க வந்து ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. என்னென்னா சத்தீஸ்கரில் ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது.
அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க தான் வந்து டெண்டர் விட்டுருக்காங்க போல இருக்குது. இந்த டெண்டரில் இவங்க தான் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 570 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ்மே இவங்களுக்கு இருக்குது. அதாவது 840 கோடி தான் மார்க்கெட் கேப்பே, இவங்களுக்கு 570 கோடி ரூபா மதிப்பில் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் கேஃபின் டெக்னாலஜி இவங்களோட கான்ஃபரன்ஸ் காலோட கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ கைடன்ஸ் வந்து 18லேருந்து 20%, எபிட்டா கைடன்ஸ் கிராஸ் ப்ராஃபிட் கைடன்ஸ் வந்து 20%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட்டோட கைடன்ஸ் வந்து 15% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காஸ்ட் ஆப்டிமைசேஷனில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். இதனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து Q2ல வந்து உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், குளோபல் ஃபண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், பென்ஷன், வெல்த் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புல்லிஷாக இருக்கும். கம்பெனி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளரும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரொம்ப சிம்பிள் ரிஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டாக செயல்படுவாங்க. நீங்கள் IPO அப்ளை பண்ணும்போது இவங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் அடுத்து சக்தி பம்ப் ரீசெண்டாக இவங்களோட ரிசல்ட் வந்து நல்லா இல்லை, அந்த மார்ஜின் ப்ரெஷர் வந்து பார்க்க முடிஞ்சது. அண்ட் இவங்களோட கான்ஃபரன்ஸ் கால் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் PM குசம் 2.2 ஸ்கீமு அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து எங்களோட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு வந்து பங்களிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா மதிப்பில் ஆர்டர் புக் வந்து எங்ககிட்ட இருக்குது. அடுத்த 2-3 குவார்ட்டரில் வந்து நாங்கள் இது வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் EV பிஸ்னஸில் நாங்கள் இப்போ தான் ட்ரையல் பேஸில் இருக்கோம். இது வந்து ஒரு லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டியை வந்து கம்பெனிக்கு உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் விஷயம். அண்ட் அடுத்த 5 வருஷத்தில் வந்து நாங்கள் 5000 கோடி ரூபா அளவுக்கு ரெவன்யூ வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எபிட்டா வந்து 13% நாங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நீ வந்து படித்து மார்க் எடுத்தீங்கன்னா அப்போ நான் உனக்கு வந்து சாக்லேட் தரேன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் வந்து ஏற்றலை. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து இந்த பம்பு கம்பெனியில் ஒரு 2-3 கம்பெனி தான் இருக்காங்க. சக்தி பம்பு, ஆசோல் பம்பு, இன்னொருத்தங்க. ஸோ இவங்கள இந்த செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து டாடா பவர் வந்து பார்த்தோம்னா ஒரு இன்காட் வேப்பர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ஒடிசாவில் வந்து நிறுவ போகிறாங்க. இதனோட மதிப்பு வந்து 6675 கோடி. இது வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா, இந்த சோலார் பேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செய்கிறதுக்கான ரா மெட்டீரியல் இதுதான். இந்த இன்காட் வேஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இறக்குமதி தான் பண்ணுறாங்க இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு. இந்த இன்காட்ன்றது வந்து ஒரு சாலிட் சிலிக்கான் சிலிண்டர். இந்த சாலிட் சிலிக்கான் சிலிண்டர் வந்து வெட்டி வேப்பர் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து சோலார் பேனலில் வச்சு வேலை செய்ய வைப்பாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இது ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் வந்து உற்பத்தி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஸோ இது டாடா பவருக்கு ஒரு லாங் ரன்னில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இது செய்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் தேவைப்படும். அதுக்காக 3 ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து டாடா பவர் ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்க்ளைமர், எனக்கு வந்து டாடா பவரில் ஹோல்டிங்ஸ் கிடையாது. அண்ட் அடுத்து எனக்கு டாடா குரூப்பில் எதுலேயுமே ஹோல்டிங் கிடையாது. MRPL மங்களூர் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல் இவங்களோட Q1 ரிசல்ட் வந்தப்போ சூப்பராக ஏறிந்தாங்க. மறுபடியும் வந்து அந்த என்டையர் கேம்ஸ் வந்து வைப் அவுட் ஆகிடுச்சு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. எங்களுக்கு வந்து வர ஆகஸ்ட்டுக்குள்ளார வந்து எங்களுக்கு 1 பில்லியன், செப்டம்பருக்குள்ளார வந்து எங்களுக்கு 1 மில்லியன் பேரல் அளவுக்கு க்ரூட் ஆயில் தேவைப்படுது. ஆனால் இந்த க்ரூட் ஆயிலை நீங்கள் ரெட் சி வழியாவோ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியாவோ கொண்டு வரக்கூடாது. வேறு யார் வேணாலும் எங்களுக்கு வந்து க்ரூட் ஆயிலுக்குன்னா டெண்டர் கொடுங்க, இது காலை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அதாவது இந்த பக்கம் வெனிசுலா எவனாவது கொடுத்தானா வாய்ப்பு உண்டு. ஸோ பார்க்கலாம். அடுத்து லார்சன் டூப்ரோ இவங்களுக்கு வந்து இன்றைக்கி 2 அப்டேட் இருக்குது. ஒன்று வந்து இவங்களோட Q1 நம்பர், இன்னொன்று வந்து ஒரு 15000 கோடி ரூபா மதிப்பில் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ரெண்டுத்தையும் பார்த்துருவோம். இவங்களோட Q1 நம்பர் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து பார்க்க முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3600 கோடி லாபம் பண்ணவங்க 4123 கோடி ரூபா அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல. ஒரு 5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. அண்ட் கிட்டத்தட்ட 10% மார்ஜின் இருந்தவங்க இப்போ 9% மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு 15000 கோடி ரூபா மதிப்பில் ஆர்டர் கிடச்சிருக்கு. என்ன ஆர்டர்னா, நெதர்லாண்டில் சேர்ந்த ஒரு பவர் கிரிட் கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியோட தான் இந்த ஆர்டர். இவங்களும் இந்த L&Tயும் இட்டாச்சி எனர்ஜி இருக்காங்களே, இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய பவர் கிரிட் கம்பெனிக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் லைனை போட்டு கொடுக்க போகிறாங்க. அதாவது நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய காற்றாலைகள் இருக்கு இல்லையா, விண்ட் மில்ஸ், அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வந்து இவங்களுக்கு சிட்டியில் கொடுக்குற ஆர்டர். ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் ஆர்டர் இல்லாமல் கண்டினியூஸ் ஆர்டராக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க நம்புறாங்க. இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இது வந்து இவங்களோட ஆர்டர் புக்கில் சேரும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இந்துஸ்தான் யூனிலிவர் இன்றைக்கி இவங்களோட Q1 நம்பர்ஸ் விட்டுருந்தாங்க. ஷேர் வந்து சாத்தியிருந்தாங்க. அண்ட் ஏன்னா ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. 2800 கோடியிலேருந்து 2670 கோடியாக வந்து ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் மார்ஜினில் ஒரு ப்ரெஷர் பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வால்யூம் குரோத் இருக்குது. கிட்டத்தட்ட 5% அளவுக்கு வால்யூம் குரோத் இருக்குது. ஆனால் எஸ்டிமேட் என்ன வந்ததுன்னா 7% வால்யூம் குரோத் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. இது ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிமாண்ட் எஃப்எம்சிஜிக்கான டிமாண்ட் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மான்சூனால எங்களுக்கு பெரிய இம்பாக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐடிசி இன்றைக்கி வந்து ஐடிசியோட டிவிடெண்ட் வந்து காலையிலே கிரெடிட் ஆயிருக்கு. நான் ஈவினிங் தான் பார்த்தேன். அண்ட் உங்களுக்கும் மேக்ஸிமம் வந்து ஐடிசியோட டிவிடெண்ட் வந்து கிடச்சிருக்கும். அண்ட் என்னென்னா இந்த ஹெச்யூஎலோட ரிசல்ட் வந்து வீக்காக இருக்குது. ரெண்டாவது நேற்றே பார்த்துருந்தோம் கோட்ஃப்ரே ஃபிலிப் சிகரெட் கம்பெனியோட மார்ஜின் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. அண்ட் அதனால் அவங்களோட லாபமும் குறைஞ்சிருந்தது. இன்றைக்கி பிஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸும் அதே மாதிரி ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஒரு சிகரெட் கம்பெனி, அவங்களுக்கும் மார்ஜின் ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஐடிசியோட Q1 நம்பர்ஸ் வீக்காக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட 275 உடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டிவிடெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதையும் வந்து பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய். அண்ட் அடுத்து செயில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிதியாண்டில் எங்களோட அயன் ஓர் சேல்ஸ் வந்து அப்படியே டபுள் ஆகும். கிட்டத்தட்ட 8 மில்லியன் டன் அளவுக்கு வந்து நாங்கள் இரும்போட தாது பொருள் வந்து விற்போம். அண்ட் இந்த இரும்பு தாது பொருளோட அவுட்புட் வந்து ஒடிசா மைனில் இருந்தும் அதே மாதிரி சத்தீஸ்கரில் புதுசாக வந்து சில மைன்ஸ் வந்து நாங்கள் ஏலத்தில் எடுத்துருக்கோம், அங்கேருந்து எடுத்து விற்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் Q1 எங்களோட டார்கெட் வந்து எங்களோட வால்யூம் வந்து 1.1 மில்லியன் அளவுக்கு வந்து வந்திருக்கு. போன வருஷம் வந்து வெறும் 3 லட்சம் டன்னு தான் வந்து நாங்கள் எடுத்து விற்றோம். இந்த வந்து 11 லட்சம் டன் வந்து நாங்கள் விற்றுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது செயலுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து ட்ராயோட சப்ஸ்கிரைபர் டேட்டா வந்திருக்கு, ஜூன் மாதத்துக்கான டேட்டா. அண்ட் ஓவராலாக வந்து பாரதி ஏர்டெல் தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க. என்னன்னா பாரதி ஏர்டெலுக்கு புதுசாக வந்து 29,89,000 சப்ஸ்கிரைபர், கிட்டத்தட்ட ஒரு 24 பேர் மட்டும் சேர்ந்துருந்தாங்கன்னா 29,90,000 மாறி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து புதுசாக சேர்ந்துருக்காங்க ஜூன் மாதத்தில் மட்டும். அண்ட் ஜியோக்கு வந்து பார்த்தோம்னா 21 லட்சம் சப்ஸ்கிரைபர் புதுசாக சேர்ந்துருக்காங்க. வோடோஃபோன் ஐடியாவுக்கு 1,63,000 பேர் சேர்ந்துருக்காங்க. பிஎஸ்என்எலுக்கு வந்து 94,000 பேர் சேர்ந்துருக்காங்க. வோடோஃபோன் ரிவைவ் ஆகிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு இதுல இருந்து கிளியராக தெரியுது. ஸோ வோடோஃபோன் ஷேர் ஹோல்டர்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க. பாரதி ஏர்டெல் நம்பர் 1ல இருக்காங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து திலீப் பில்ட்கான், இவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ரிசர்வாயருக்கான லிங்க் கேனல், அதாவது சிகாசார் கோதார் அப்படின்ற ரிசர்வாயருக்கான லிங்க் கேனல் ஒரு பைப்லைன் போட்டதுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டரோட மதிப்பு வந்து 2,500 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டரை வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர். அண்ட் அடுத்து டிரான்ஸ் லைட்டிங் லிமிடெட் வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட போர்டு வந்து ஒரு ஷேருக்கு ₹3 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஆகஸ்ட் 3 சொல்லியிருக்காங்க. வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். இந்த டிவிடெண்ட் கிடைக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர்ஸ் வச்சுக்கணும். டிவிடெண்ட்டுக்காக போய் வாங்காதீங்க, ஏன்னா டிவிடெண்ட் அன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட போர்டு வந்து ₹600 கோடி அளவுக்கு ஃபண்ட் ரைசிங் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, டிவிடெண்ட் கொடுக்குற காசுக்கு இவங்களே வந்து ஃபண்ட்ஸை வந்து அப்படியே வச்சுட்டு இருக்கலாம். தேவையில்லாமல் வந்து இது ஈக்விட்டி டைல்யூஷன் வந்து உருவாக்கும். அதனால தான். அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து ஒரு $15 மில்லியன் அளவுக்கு முதலீடு பண்ண போகிறாங்க. 15 மில்லியன் தினார் அளவுக்கு வந்து முதலீடு பண்ண போகிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது டிரான்ஸ் ரயில் லைட்னிங்க்கு. அண்ட் வருண் பெவரேஜஸ் இவங்களோட Q1 நம்பர்ஸை கொடுத்துருந்தாங்க. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,320 கோடியிலேருந்து 1,530 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,500 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்ட் மார்ஜின் வந்து 27% அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு நெகட்டிவான விஷயம் எதுவும் இல்லை. வால்யூம் வந்து 19% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் இப்போ வெயில் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே சேல்ஸ் அடி வாங்குமோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு நல்ல கம்பெனி. ஆனால் ரிலையன்ஸ் வந்து கேம்பகோலா விட்டதுலேருந்து இவங்களுக்கு வந்து நேரம் சரியில்லை. இவங்களோட ஷேர் வந்து அந்தளவுக்கு அப்ரிஷியேட் ஆகலை. அதுக்கு முன்னாடி சூப்பராக இந்த கம்பெனி எதுவும். அண்ட் அடுத்து டிடிகே ப்ரெஸ்டீஜ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 26 கோடியிலேருந்து 59 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசல்ட் வந்து சூப்பரான ரிசல்ட். இதனால் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 10% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இப்போயும் சொல்லிட்டு இது ஓவர் வேல்யூடு, பார்த்து உஷாராக இருங்க. மார்ஜின் வந்து 6லேருந்து 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அலம்பிக் ஃபார்மாக்கு ப்ரூகேலோப்ரைட் அப்படின்ற ஒரு மாத்திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது எதுக்குன்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை. இதனோட யூஎஸ் சேல்ஸோட மார்க்கெட் ஷேர் பார்த்தோம்னா $100 மில்லியன் அளவுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1000 கோடி ரூபாய் சேல்ஸ் அளவுக்கு வந்து 1000 கோடி ரூபாய் சேல்ஸ் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாத்திரை. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அலம்பிக் ஃபார்மாக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயம். கிட்டத்தட்ட 240 யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் வச்சிருக்காங்க. இது அதோட சேர்ந்துக்கும். அண்ட் சுஸ்லான் எனர்ஜி இன்றைக்கி வந்து இவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் கொடுத்துருக்காங்க. மார்ஜின்லேயும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அதனால் ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 9% அளவுக்கு விழுந்திருக்கு. என்னன்னா 324 கோடி அளவுக்கு போன வருஷம் ப்ராஃபிட் பண்ணாங்க. இந்த வருஷம் எஸ்டிமேட் எல்லாம் 400 கோடியாக இருந்திருக்கு. ஆனால் 305 கோடி தான் ப்ராஃபிட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க Q1. அண்ட் மார்ஜின் வந்து 19லேருந்து 15% குறைஞ்சிருக்கு கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். இது ஒரு நெகட்டிவான இஷ்யூ. அண்ட் அடுத்து ரேடிகோ கைதான் இவங்களும் வந்து ஒரு சாராய கம்பெனி. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 130 கோடியிலேருந்து 230 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் மார்ஜின் வந்து 15லேருந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு கம்பெனி தான். அண்ட் அடுத்து அம்புஜா சிமெண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு.
790லேருந்து 580 கோடியாக குறைஞ்சிருக்கு. எஸ்டிமேட் வந்து 370 கோடி தான் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை விட எஸ்டிமேட்டோட அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா 10,000லேருந்து 9,500 கோடியாக வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அண்ட் மார்ஜினும் குறைஞ்சிருக்கு. நீங்கள் சிமெண்ட் கம்பெனிலாம் நோட் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக தான் விலை ஏற்றினாங்க. விலை ஏற்றியும் கூட அவங்களோட மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகலை. இதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மறுபடியும் இன்னொரு முறை விலை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது இப்போ வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா போதுமான அளவுக்கு சிமெண்ட் வந்து வாங்கிடுங்க விலை ஏற்றுறதுக்கு முன்னாடி. இதுக்கு மேலே வீடு கட்டுறவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அடுத்து ரெயில்டெல் கார்பரேஷன் இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. என்னன்னா ஒடிசா போலீஸ் கிட்ட இருந்து இந்த சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட்டுக்கு ஒரு 170 பேர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து 44 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஒரு ஒர்க் ஆர்டர் கிடச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம் ரெயில்டெல் கார்பரேஷனுக்கு. அண்ட் அடுத்து டிசிஎம் ஸ்ரீராம் இவங்க வந்து ஒரு ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் கம்பெனி. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 113 கோடியிலேருந்து 693 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக பார்க்கப்படுது அண்ட் இயர் பேசிஸில். அண்ட் இது ஒரு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் மார்ஜினும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் 56 கோடியிலேருந்து 42 கோடியாக வந்து குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து அப்படியே டபுள் ஆயிருக்கு. 414லேருந்து 862 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் பழைய மார்ஜின் மட்டும் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்து 100 கோடி ரூபாய் தாண்டி இருக்கணும். ஆனால் இவங்களோட மார்ஜின் வந்து 18லேருந்து 5.25% குறைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் ஐடிசி வந்து அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் உஷாராக இருங்க ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ். அண்ட் பாராதீப் பாஸ்பேட் இவங்களும் வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். 320லேருந்து 393 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட மார்ஜின் வந்து 13% வந்து 12% குறைஞ்சிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து 4,500லேருந்து 6,000 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்ஜின் குறையாம வந்து இன்னும் கூட அதிகமான ப்ராஃபிட் வந்திருக்கும். அண்ட் இவங்களோட போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 250 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி 15 மில்லியன் டன் பர் ஆனம் உற்பத்தி பண்ணுற மாதிரி அலுமினியம் ஃப்ளூரைடு பிளான்ட் வந்து ஒன்று ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பாரதீப்பில். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறாங்க. அண்ட் ஃபீனிக்ஸ் மில்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். இவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. 240 கோடியிலேருந்து 300 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 59% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓபராய் ரியாலிட்டிக்கு அப்புறம் இவங்க தான் வந்து நல்ல மார்ஜின் மெயின்டைன் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்டில். இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரயில் விகாஸ் நிகாம் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஈஸ்டர்ன் ரயில்வே கிட்ட வந்து 359 கோடி ரூபா மதிப்பில் ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆர்விஎன்எல்க்கு. கிராஃபைட் இந்தியாவுக்கு வந்து அமெரிக்காவில் கவுண்டர் வெயிலிங் டியூட்டியாக அங்கே இருக்கக்கூடிய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியாது. கவுண்டர் வெயிலிங் டியூட்டினா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு பொருள் இப்போது இதை தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பீக்கரை தயாரிக்கிறதுக்கு 1000 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்திய அரசாங்கம் வந்து என்கிட்ட சொல்லுது, தம்பி நமக்கு வந்து அந்நிய செலவு வேணும், இது வந்து நீ 1000 ரூபாய்க்கு விற்காத 500 ரூபாய்க்கு விற்றுடு, நான் வந்து உனக்கு 500 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி சப்சிடி கொடுக்கறத அங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் வந்து பாதிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அவங்க வந்து அதை செட் ஆஃப் பண்ணுற மாதிரி கவுண்டர் வெயிலிங் டியூட்டி ஒன்று போடுவாங்க, டேக்ஸ் போடுவாங்க. அது பேர் வந்து கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. ஸோ இந்த மாதிரி போடுறதுனால அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு அது நல்ல விஷயம், நம்ம ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுற மாதிரி. ஆனால் இது அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. ஏன்னா இந்த லார்ஜ் டயாமீட்டர் கிராஃபைட் எலக்ட்ரோடுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதுவும் 3.68% தான் போட்டிருக்காங்க. இது ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்படுது. நாளைக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு சின்னசாக போட்டால் கூட மார்ஜின் ப்ரெஷர் உண்டாக்கும். ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அடுத்து சென்ட்ரல் டிபாசிட்டரி சர்வீசஸோட ஒரு சப்சிடி நிறுவனம் சென்ட்ரிகோ இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை ஷோவல் டெக் சொல்யூஷன்ஸோட அமைக்கிறதுக்கு செபி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டா சொல்கிறாங்க. இது வந்து அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் வந்து இவங்களோட பிஸ்னஸ் வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இதுதான் இன்றைக்கான 42 கம்பெனிஸ் பற்றின செய்திகள். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கணும். 200 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக காமிக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஃபியூச்சரோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணோம்னா ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக வந்து காமிச்சிட்ருக்கு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி. அண்ட் நம்மளோட யூஎஸ்டி நம்மளோட அமெரிக்கன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா டவ் ஜோன்ஸ் வந்து 1.25% அளவுக்கு பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் வந்து 1% அளவுக்கு நெகட்டிவாகவும், அண்ட் S&P 500 வந்து 0.3% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் $4037 கிட்டத்தட்ட $12 நம்ம பேசினதுலேருந்து விலையேறி இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயிலோட விலை எடுத்துக்கிட்டோம்னா $82 குறைஞ்சிருக்கு. ட்ரம்ப் ஏதாவது பேசியிருக்காருன்னு தெரியல. ஸோ பார்த்துட்டு ஏதாவது முக்கியமான அப்டேட் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.